யூரிக் ஆசிட் வந்து உங்களுடைய உடலில் வந்து அதிகமாக இருக்கா? நீங்கள் தவிர்க்க வேண்டிய இன்னொரு உணவு என்ன தெரியுங்களா? ஃப்ரக்டோஸ். அது என்ன தெரியுங்களா? பழச்சாறு. அதாவது நம்ம ஃப்ரூட்ஸை வாங்கி ஜூஸ் அடித்து அதில் சர்க்கரை போட்டு நம்ம குடிக்கிறோம் இல்லையா, இந்த மெத்தடை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய உடலில் வந்து யூரிக் ஆசிட் வந்து கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா இந்த நார்மலான இந்த பழங்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரக்டோஸ் வந்து இயற்கையாகவே உள்ளது. ஆனால் அது ஃபைபரோடு இணைந்துள்ளதால் வந்து நமது உடலில் வந்து பழத்தை நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது அந்த ஃப்ரக்டோஸ் ஆனது உடல் வந்து வேகமாக உறிஞ்சாது. அதே பழத்தை நீங்கள் வந்து பழச்சாறாக மிக்சியில் போட்டு நன்றாக அடிக்கும் பொழுது அந்த ஃபைபரும் ஃப்ரக்டோஸும் பார்த்தீங்கன்னா பிரிந்து விடும். இந்த ஃப்ரக்டோஸ் ஆனது மிக அதிகமாக நமது உடல் வந்து உறிஞ்சப்படுறதுனால தான் இது ஒரு யூரிக் ஆசிடாக இறுதியில் வந்து அது மாறி நமது உடலில் வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கிறது. இந்த ஃப்ரக்டோஸ் பழச்சாறில் மட்டும்தான் இருக்கானா? இல்லை, நீங்கள் சாப்பிடக்கூடிய கோலாஸாக இருக்கட்டும், கூல் ட்ரிங்க்ஸில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த இனிப்பு உணவுகள் அனைத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் இருக்கிறது. ஸோ இதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய யூரிக் ஆசிட் வந்து நார்மல் ஆகிடும்.